நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், முன்னாள் தமிழக முதல்வர் என்று வர்ணிக்கப்படுகின்ற டாக்டர் கலைஞர் அவருடைய 101வது பிறந்தநாள் விழா நாடெங்கும் பல்வேறு இடங்களிலே சிறப்போடு ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை வழங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி என்று நடைபெற்றது. அதைப்போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூடலூர் காந்தி திடலில் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்ற மாபெரும் கழக நிர்வாகிகளுடன் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை கூடலூர் காந்தி திடலில் அலங்கரிக்க வைக்கப்பட்டு அந்த காந்தி திடலில் மலர்கள் தூவப்பட்டு நகர கழகத்தினுடைய செயலாளர் சா இளஞ்செழியன் அவர்களுடைய தலைமையில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்போடு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற 21 வார்டு கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே மலர்கள் கலைஞருடைய உருவப்படத்திற்கு தூவப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்போடு கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இதனைத் தொடர்ந்து மத்தியம் ஆஷா பவன் முதியோர் இல்லத்தில் அறுசுவை உணவு நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டது என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆசா பவன் இருக்கின்ற முதியோர்களுக்கு ஒவ்வொருவருக்காக நகர கழகத்தினுடைய செயலாளர் இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் உணவினை போடத் தொடங்கி மற்றவர்களும் அதில் கலந்து கொண்டு அந்த முதியோர்களுக்கு உணவுகளை வழங்கினார்கள் என்ற தகவலையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மாவட்ட கழகத்தினுடைய அணிசேரா ஓட்டுநர் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற திரு சீனி அவர்கள், தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் திரு மு பாண்டியராஜ் அவர்கள், தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினருமான தங்கராஜ், நகரமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன், அவைத்தலைவர் செல்வராஜ், துறை செயலாளர் என்றும் அன்பு நெஞ்சம் கொண்ட ஜாஃபருல்லா அவர்கள், ஜெயக்குமார், நாகேஸ்வரி, மாவட்ட பிரதிநிதிகள் நெடுஞ்செழியன், ரசாக், மாவட்ட தலைவர் என பலரும் கலந்து கொண்டார்கள். இதைப்போல கூடலூர் நகராட்சியினுடைய பெரும் தலைவியாக இருக்கும் என்றும் பாசமுள்ள சகோதரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் பரிவோடு அழைக்கப்படுகின்ற பரிமலா அவர்கள், மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணகுமார், ரகு, மகேஷ், வெண்ணிலா, நகரமன்ற உறுப்பினர் அன்னபுவனேஸ்வரி கிளை செயலாளர்கள் ராஜு, அபுதாகிர், குமார், மணி, சடையப்பிள்ளை, கருணாநிதி, ராஜா, ரெனால்டு, சந்திரன், பிரகாஷ், கரீம், ராஜகோபால், இளைஞரணியைச் சேர்ந்த விஜயகுமார், நியாஸ், செல்லதுரை, நிதிஷ், கிஷோர்,
சந்தோஷ், கலை அரசி, பழனி சிவா நகரமன்ற உறுப்பினர்கள் சத்தியசீலன், மும்தாஜ், ஆபிதா, அபுதாகிர், தனலட்சுமி, சகுந்தலா, கௌசல்யா, மணிவண்ணன், நாகேஸ்வரன், மதிவாணன், தங்கமணி, பிரகாஷ், நாகநாதன், ஜான்சன், நடராஜ், ராமச்சந்திரன், கணேசன், ஜோசப், சாமிநாதன், சலாம், காதர், சேட், பாண்டியன், மகளிர் அணியைச் சேர்ந்த ஜோதி, செல்லம்மா, சாரா, சகிலா தேவி, கலை, மலர், சுலோசனா மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு கூடலூர் நகர மன்றத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலே நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு நகரக் கழகத்தினுடைய செயலாளர் இளம்சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை படம் பிடித்து தகவலை தந்து செய்தியை தந்திருக்கிறார். இதை போல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் விழா நெல்லியாலம் நகரக் கழகத்தின் சார்பாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிழங்க நீலகிரி மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கின்ற முன்னாள் அரசு கொறடா பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நெல்லியால நகரக் கழகத்துடைய செயலாளர் மு சேகர் அவர்கள் தலைமையில் பந்தலூர் மற்றும் தேவாலா பஜாரில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது என்றும் அவருடைய திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மு திராவிடமணி தலைமை
தாங்கினார். கழக செயற்குழு உறுப்பினர் முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு எஸ் காசிலிங்கம் ஆகியோர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பொதுக்குழு உறுப்பினர் நகரமன்ற தலைவர் அமிர்தலிங்கம் அனைவரும் இனிப்புகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளராக இருக்கின்ற நகரமன்றத்தினுடைய உறுப்பினருமான எம்பி ஆளன், மாவட்ட வழக்கறிஞனுடைய அணியினுடைய அமைப்பாளர் நகர துணை செயலாளருமாக இருக்கின்ற என் சிவசுப்பிரமணியம் வழக்கறிஞர், நகர அவைத்தலைவர் பொன்ராஜ், மாவட்ட பிரதிநிதிகள் ராமச்சந்திரன், குமார், நாகராஜ், துணை செயலாளர் செல்வகுமார், சீலா, இளைஞரணி துணை அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினர் ஈரா முரளிதரன், துணை அமைப்பாளர்கள் ஜெயசீலன், தொண்டரணி அமைப்பாளர் ஞானசேகர், ஆசை தம்பி, இன்பராஜ், பன்னீர்செல்வம், பி கே முகமது, மகேந்திரன், சந்திரகுமார், விஜயா, சுரேஷ், மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் மற்றும் மோகன்ராஜ் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததாக நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு ஐடிவியைச் சேர்ந்த திரு பாலா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து பல்வேறு இடங்களிலே இதனை படம் பிடித்து நமக்கு செய்தியாக தகவலாக தந்திருக்கிறார். தளபதி மு.க. ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி, டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், வருகை தந்துள்ள கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற அவர்களை, தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மாதிரி கரெக்டர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்களே, மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர் அன்பு சகோதர வழக்கறிஞர் ஆரன் அவர்களே, இளைஞர்களுடைய மாவட்ட அமைப்பாளர் முரளிதரன் அவர்களே, மற்றும் இந்த நகரில் கலந்து கொண்டுள்ள நகர கழகத்துடைய அவைத்தலைவர் பொன்ராஜ் அவர்களே, துணை செயலாளர்கள் செல்வகுமார் அவர்களே, சீலா அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதி ராமச்சந்திரன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, வீட்டி குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இந்த வார்டுகளுடைய இந்த பணிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்த வார்டுகளுடைய செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து வார்டுகளுடைய செயலாளர்களே, நகரமன்ற இதைப் போல கோவை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பகுதியான காரமடை தொட்டிப்பாளையம் பகுதியில் காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்எம்டி கல்யாண சுந்தரம், திருமதி கவிதா கல்யாண சுந்தரம் ஆகியோர்கள் முன்னணியில் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது என்றும், இதில் டி ராஜேந்திரன் கிளை கழக செயலாளர் திரு கணேசன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி நீலகிரி மாவட்டம், இலக்கிய அணி முன்னாள் துணை அமைப்பாளராக இருந்த நீலகிரி மாவட்டம் சக்திவேல் மற்றும் காரமடை பகுதியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், கிளை செயலாளர்கள், தொண்டரணி, மாவட்ட அணி, மகளிர் அணி என்று பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 101வது பிறந்தநாள் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்றும், வந்திருந்தோர்கள் அனைவருக்கும் கவிதா கல்யாண சுந்தரம் அவர்கள் இனிப்புகளை வழங்கினார்கள் என்றும் நமது நகர்வள பகுதிக்கு திரு சக்திவேல் அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர்
ஆசா அமீத் அவர்கள் காரமடை பகுதியிலே இருந்து இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய 101வது பிறந்த நாள் விழா பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து நமது நகர்வள பகுதி மூலமாக வழங்கியிருக்கிறோம் என்று தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் இருந்து உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்